Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். லாஸ்ட் வீடியோஸ்ல ஒரு 12 பேசிக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுலேருந்து நம்ம ஒரு 12 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு 5-6 ஸ்டிச்சஸ் எடுத்து எப்படி ஒரு நெக்லைன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னைக்கு நான் நெக்லைன் ரெடி பண்ணுறது ஒரு சல்வார் டாப்புக்கு, குர்த்தீஸ்க்கு. ஸோ இது நம்ம ஜீன் டாப்ஸ்க்கெல்லாம் போடலாம். ஸோ அந்த ஜீன் டாப்ஸ்க்கு எப்படி நம்ம ஒரு நெக்லைன் ரெடி பண்ணலாம் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை மெட்டீரியலை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ சர்க்கிளோட அந்த டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த டிசைன் போட்டாச்சு. இப்போது 3 டைப்ஸ் ஆஃப் த்ரெட் எடுக்கிறேன் ஃபில்லிங்காக. ஒன்று எல்லோ, இன்னொன்று பிங்க், இன்னொன்று ஆரஞ்ச். ஸோ ஆங்கர் த்ரெட் தான் எடுக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மூலமாக நம்ம இந்த ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஊசியை குத்தி எடுக்கலாம். குத்திட்டு அந்த ஊசியில் 2 வாட்டி இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ண போகிறோம். சுற்றிட்டு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல நம்ம திரும்ப இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் த்ரெட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஸோ இது முடிச்சு தையல் சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ ஊசியை எடுத்து குத்த போகிறோம். குத்திட்டு இந்த மாதிரி 2 வாட்டி நம்ம த்ரெட்டை அந்த ஊசியில் சுற்றிட்டு திரும்ப கொஞ்சம் கேப்பில் நம்ம திரும்ப ரீஇன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ரவுண்டை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நல்லா சூப்பராக அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். கொஞ்சம் கேப்பில் நம்ம குத்தி நம்ம இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றி நம்ம எடுத்துடலாம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு லைனுக்கு இதுக்கு 2த்துக்கும் நடுவில் நம்ம குத்த போகிறோம். குத்திட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம 2 வாட்டி அந்த த்ரெட்டை நீடில் சுற்றிட்டு நம்ம ரீஇன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லைன் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனுக்கும் அதே மாதிரி தான் 2 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம அந்த ஊசியை நம்ம வெளியே எடுத்து இந்த மாதிரி 2 வாட்டி அந்த நீடில் சுற்றி நம்ம திரும்ப குத்த போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினிஷிங் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 2 வாட்டி சுற்றி நம்ம குத்துறோம். குத்திட்டு இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு நாட் மட்டும்தான் போட முடியும். நாட் போட்டுட்டு பிறகு நம்ம செகண்ட் லைனுக்கு போயிடுவோம். ஸோ செகண்ட் லைன் அந்த 2 ஃப்ளாருக்கு நடுவில் நம்ம எடுக்க போகிறோம். 2 நாட்டுக்கு நடுவில் எடுத்து நம்ம திரும்ப ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போட போகிறோம். இப்போது ஃபினிஷிங்கும் அதே மாதிரி தான். நம்ம கம்ப்ளீட்டாக அது மாதிரி ரொட்டேட் பண்ணி சுற்றிட்டே வந்துட்டு கடைசியில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்கும். அது நம்ம சென்டர் நாட்டாக போட போகிறோம். இந்த சென்டர் இடத்துல நம்ம குத்திட்டு 2 வாட்டி சுற்றிட்டு அதே இடத்துல நம்ம குத்த போகிறோம். ஸோ நம்மளோட அந்த பஃபி அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்னாக்கா அதோட வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு இதுக்கு 2த்துக்கு நடுவில் நம்ம திரும்ப ரிட்டர்ன் எடுக்க போகிறோம். 2த்துக்கு நடுவில் எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் கேப்பில் திரும்ப ரீஇன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கும் 2வது ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருந்து தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு நான் ஹாஃப் ஒயிட் எடுத்திருக்கேன். இது வந்து சரி க்ரீனாக இருந்தேன்னா எல்லாமே க்ரீனாக இருக்குன்ட்டு ஹாஃப் ஒயிட் கொஞ்சம் வேறு கலரில் இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் நான் பண்ணுறேன். ஸோ மேலேருந்து இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சுக்கு வந்து நூல் எடுத்தோம், திரும்ப கொஞ்சம் கேப் சென்டரில் நம்ம ரீஇன்சர்ட் பண்ணோம், திரும்ப பக்கத்தில் அதாவது சென்டர்லேருந்து கொஞ்சம் கீழே பக்கத்துலேருந்து எடுத்து சென்டர்லேருந்து அந்த பக்கம் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டு திரும்ப ஊசியை குத்திட்டு இந்த சைடு நம்ம திரும்ப ரீஇன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம மாறி மாறி பண்ணும்போது இது வந்து ஒரு ஃபிஷ் போன் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஸ்டிச் இஸ் கால்ட் ஃபிஷ் போன் ஸ்டிச். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த லீஃப் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எம்ப்ராய்டரி ஸ்டிச்சோட யூடியூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் கிளியராக உங்களுக்கு எப்படி போடுறதுன்றது அதில் கிளியராக போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லீஃபில் நான் சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஸோ ரெண்டுலேருந்து நம்ம குத்திட்டு இன்னும் ரெண்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேப்பில் இன்சர்ட் பண்ணுறோம். திரும்ப இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. சாட்டின் அதாவது கம்ப்ளீட்டாக அந்த லீஃபை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு நம்ம நீடில் வச்சு குத்தி எடுத்து நம்ம அந்த கம்ப்ளீட் அந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுக்கிறோம். இந்த ஸ்டிச்சோட பேர் சாட்டின் ஸ்டிச். ஸோ இந்த 4 ஸ்டிச் வச்சு நான் கம்ப்ளீட்டாக இந்த எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். இப்போ நெக் லைனுக்கு வந்து இந்த சைடும் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஊசியை வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன கேப்பில் திரும்ப நம்ம ரீஇன்சர்ட் பண்ணுறோம். ரீஇன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை வந்து அதை சுற்றி நம்ம இப்படி எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம உள்ளே இருந்து தான் நம்ம குத்தி வெளியே எடுக்கணும். ஸோ செயின் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருந்து நம்ம திரும்ப குத்தி சின்ன கேப்பில் நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நான் கம்ப்ளீட்டாக அந்த எண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த மெத்தடில் நான் கம்ப்ளீட்டாக இந்த ஒன் சைடு செயின் ஸ்டிச்சை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடும் நம்ம சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சென்டர்லேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி கொஞ்சம் கேப்பில் நம்ம திரும்ப ரீஇன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஊசியை அதே பக்கத்துலேருந்து தான் நம்ம உள்ளே போடணும். இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்து ஃபினிஷாக இருக்காது. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. நம்ம வந்து எப்போல்லாம் இதுக்காக உட்காராமல் நம்ம டிவி பார்க்கும்போது கூட இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி ஒரு நெக்லைன் ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.